பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40வது வசனம். ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? தயவு செய்து நேரத்தை பகிருங்கள். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய தேவை காலத்தை பகிர்வது. அது குடும்பம் என்றாலும் நட்பு என்றாலும் எதுவுமே காலத்தை விட மிகப்பெரிய பரிசாக நாம் ஒருவர் மற்றவருக்கு வழங்க முடியாது. அது நமக்கும் அவர்களுக்கும் வாழ்வை எளிதாக்குகிறது, மகிழ்ச்சியாக்குகிறது, ஊக்கப்படுத்துகிறது. வெறும் 3 ஆண்டுகளுக்கு முன் வனாந்தரத்திலே அவரால் தனித்திருக்க முடிந்தது. 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். பின் பசியுற்றார். மத்தேயு 4:2-3 வசனங்களை படித்து பாருங்கள். அதன் பின்பு தன்னோடு இருப்பதற்காக 12 பேரை சிறப்பாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவருடைய பணியை அவர் நிறைவு செய்யக்கூடிய வேளையில் அவருக்கு வலு தேவைப்பட்ட போது, மனித துணை தேவைப்பட்ட போது அவரோடு உடன் இருக்க யாரும் இல்லை. மத்தேயு 26:40 கேட்கிறார், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்று திரும்ப திரும்ப போய் அவர்களை கேட்கிறார். இதே நிலையில்தான் இன்று உலகில் அநேகம் பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு யாராவது துணை இருப்பார்களா, வலு கொடுப்பார்களா என்றெல்லாம் ஏங்குகிறார்கள். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட நபர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன் மகனையும் அவர் கைவிடவில்லை. லூக்கா 22:43 வாசித்து பாருங்கள். விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார் என்று. தேவன் எப்போதும் நம்மை பலப்படுத்துவார். ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கியவர். அவருக்கு நம் தேவை தெரியும். ஜெபம் செய்வோம். அப்பா, இடைவிடாமல் எங்களை காத்து கொண்டிருக்கிற உம் கிருபைக்காய் நன்றி. உம் ஆவியானவர் தாமே இந்த உண்மையை விசுவசித்து தைரியமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தருவாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.